ரைட். 2019ஆம் ஆண்டு கடந்த கால வினா பேப்பர்ல கேட்கப்பட்ட காசு பாய்ச்சல் கூற்று கேள்வி. ரைட். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2019ஆம் ஆண்டு வினாத்தாள்ல வந்து ஆறாவது கேள்வியில ஈனா கேள்வியாக, ஆறாவதுல வந்து ஈனா கேள்வியாக வந்து உங்களோட காசு பாய்ச்சல் கூட்டு கேட்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டு வினாத்தாள்ல கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு நேரில் முறையிலான காசு பாய்ச்சல் கூட்டு கேட்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்டது வந்து நேர்முறையிலான கேள்வியை பார்ப்போம். LKS 7 காசு பாய்ச்சல் கூற்றின்படி 31/3/2019 முடிவடைந்த வருடத்துக்கான காசு பாய்ச்சல் கூற்று செயற்பாட்டு காசு பாய்ச்சலை இனங்காண்பதற்கான நேர்முறையினை பயன்படுத்த. அப்ப இந்த காசு பாய்ச்சல் கூற்றை நாங்க 2 முறைகள்ல நேர்முறை, நேரில். ஆகவே நேரில் முறையில எவ்வாறு செய்யறது, அதை எவ்வாறு கணக்கிட்டு செயற்பாட்டை மேற்கொள்வது தொடர்பாக கடந்த வகுப்புல பார்த்தோம். இன்றைக்கு நேர்முறையில எப்படி செய்யறது? உங்களுக்கு தெரியும், இந்த காசு பாய்ச்சல் கூட்டு செய்யக்குள்ள பிள்ளைகள் நீங்க ஒரு குளத்திலையும் செய்யலாம், 2 குளத்திலையும் செய்யலாம். நீங்க 2 குளத்துல செய்யறது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். ஆகவே அதை 2 குளத்துல செய்து காட்டுறேன். நீங்க பாருங்க செய்கைகள். ரைட். ஒரு குளத்துல செய்யறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு கடந்த வகுப்புல படிச்சிருக்கீங்க. நானே நீங்க உங்களுடைய ஸ்கீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளத்துலதான் வரும். இருந்தாலும் நீங்க 2 குளமாக செய்யறது உங்களுக்கும் இலகுவானதாக இருக்கும். ஆகவே இது வந்து நேர்முறையிலான கட்டாய நிறுவனத்துடைய பெயர், என்ன காலப்பகுதி, காசு பாய்ச்சல் கூற்று, இந்த தலைப்புகள்ல மிக முக்கியமாக நீங்க போட்டுக்கொள்ள வேண்டும். அப்ப இங்க கேள்வி கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்க என்ன செய்யணும், இந்த காசு பாய்ச்சல் கூற்றை அடிச்சுக்கொள்ளும். செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். ரைட். அப்ப இதுல ஒரு நாங்க நேர்முறையில என்று சொல்றதால பிள்ளைகள் நாங்க செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல் என்ற தலைவர் 10 லைனை விட்டுட்டு முதலீட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல், திரும்ப ஒரு 5 லைனை விட்டுட்டு நிதியீட்ட நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல். இதுதான் நேர்முறையிலான காசு பாய்ச்சலாக இருக்கும். அப்ப பாருங்க, செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல்ல வந்து காசு உட்பாய்ச்சப்படுகின்ற விடயங்களும் வரலாம், காசு வெளிப்பாய்ச்சப்படுகின்ற விடயங்களும் வரலாம். அப்ப இந்த செயற்பாட்டு நடவடிக்கைகள்ல பிரதானமாக ஒரு வருமதியாளந்து பெறப்படுகிற காசு, விற்பனைகள் மூலமாக பெறப்படுகிற காசு, ஒரு சென்மதியாளருக்கு செலுத்தப்படுற காசு, செயற்பாட்டு செலவுகளுக்காக செலுத்தப்படுற காசு, கொள்வனவுகளுக்காக செலுத்தப்படுற காசு, இப்படியான விடயங்கள் அந்த செயற்பாட்டு நடவடிக்கை மூலமான காசு பாய்ச்சல்ல நேர்முறையிலான காசு பாய்ச்சல், வெளிப்பாய்ச்சல் போன்ற விடயங்களை நாங்க என்ன செய்யலாம் என்றால் கருத்தில் கொள்ளக்கூடியதா இருக்கு. அந்த அடிப்படையில நாங்க கவனித்துக் கொள்ளணும் பிள்ளைகள். இந்த காசு பாய்ச்சல் கூற்று வினாக்களை செய்கின்ற போது நீங்க எங்கிருந்து அந்த வினாக்களை தொடங்க வேண்டுமாக இருந்தால், அந்த வினாக்கள் தொடங்க வேண்டியது மேலதிக தகவல் இருந்து. நாங்க எல்லாமே முன்னுக்கு இருந்து செய்ய வேண்டும் வெளிக்கிட்டோம் என்று சொன்னால் அந்த கேள்விகளுக்கான நேரங்கள் கூடுதலாக இருக்கக்கூடிய இருக்கு. ஆகவே மேலதிக தகவல்களின் ஊடாக அந்த கேள்விகளை நீங்க செய்ய வெளிக்கிடணும். ஆகவே கேள்வி செய்யறதுக்கு முதல் அந்த கேள்வி கேட்கப்படுற நிதியாண்டை நீங்க நிச்சயமாக நோட் பண்ணி வச்சுக்கணும், ரப் ஷீட். அப்ப அந்த அடிப்படையில பாருங்க, நிதியாண்டு 31/3/2019 முடிவடைமாக இருந்தால் 1/4/2018 நிதியாண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ரைட். அப்ப பாருங்கம்மா, இவ்வருடத்துக்கான மொத்த விற்பனைகள் கொள்வனவுகள் ஆகியன முறையே 12 லட்சம் 5,50,000 இருந்தது. எல்லா கொள்வனவுகளும் விற்பனைகளும் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப நிதியாண்டுல மேற்கொள்ளப்படுகின்ற எல்லா கொள்வனவு விற்பனைகளும் பாத்தீங்கன்னு சொன்னால் கடன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். அப்ப கடன் அடிப்படையில் அந்த கொள்வனவு விற்பனைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இங்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கடன் விற்பனை, கடன் கொள்வனவு தருவதற்கான காரணம் சென்மதியாளருக்கு செலுத்தப்பட்ட காசு, வருமதியாளம் பெறப்பட்ட காசு போன்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு. ஆகவே செய்கைகள் ஊடாக செய்யலாம். நாங்கள் இந்த இடத்துல வருமதியால் கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, அதே போன்று கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. அப்ப நிதியாண்டு காலத்துக்குள்ளான கடன் விற்பனைகள் வந்து 12 லட்சம். அதுக்கு நான் குறிப்பதிய பாருங்க, கடன் விற்பனைக்கானது கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல வரவும்
விற்பனை கணக்குல செலவு. கடன்பற்றோர் கட்டுப்பாட்டுகள வரவு விற்பனை கணக்குல செலவு. ஆகவே கடன் விற்பனையாக 12 லட்சம் ரூபாய் இடம்பெற்றிருக்குது. கடன்பற்றோர் கட்டுப்பாட்டுல வரவு 12. அதே போன்று கடன் கொள்வனவு 5,50,000 என்றால் கொள்வனவு கணக்குல வரவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு. இது கடன் கொள்வனவாக இருக்கு. கொள்வனவு கணக்குல வரவு கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டுக்கு செலவு. முதலாவது செம்மையாக்கள் முடிச்சு. இரண்டாவது பாருங்கம்மா, இவ்வருடத்தில் வியாபார கடன்பட்டோருக்கு அனுமதித்த காசு கழிவு 30,000. வியாபார கடன்பட்டோருக்கு அனுமதித்த கழிவு என்று சொன்னால் கொடுத்த கழிவு. அதுக்கு நாட்குறிய பதிவு உங்களுக்கு தெரியும். கொடுத்த கழிவுல வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு. கொடுத்த கழிவுல வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல செலவு. மூன்றாவது பாருங்க, சுமார் 35,000 பெருமானத்தை உட்பட இவ்வருடத்துக்கான மொத்த செயற்பாட்டு செலவு 95,000. பாருங்க, காசாக செலுத்திய செயற்பாட்டு செலவு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப மொத்த செயற்பாட்டு செலவுகள் 95,000. இந்த மொத்த செயற்பாட்டு செலவுல காசல்லாத செயற்பாட்டு செலவான பெருமானத்தை கழிச்சிருங்க என்றால் காசல்லாத செயற்பாட்டு செலவு பெருமானத்தை கழிச்சிருங்க. இதுலயும் ஏதாவது செம்மையாக இருக்கான்னு பார்ப்போம். ஆகவே 95,000 செயற்பாட்டு செலவுல பெருமானத்தேய்வாகிய 35,000 ரூபாய் கழிச்சு போட்டு மிச்சம் 60,000 ரூபாய் செயற்பாட்டு செலவு இருக்கு. மேலதிகமான தகவல் எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். அது வரைக்கும் அந்த செம்மையாக இருக்கு. இவ்வடத்துக்கான வட்டி வருமான வரி செலவுகள் ஆகியன முறையில் 25,000 65,000 இருந்தன. நிதியாண்டு காலத்துல வட்டி செலவாகவும் வருமான வரி செலவாகவும் 25,000 65,000 இருந்தன. இவரது செலுத்திய வட்டி செலுத்திய வருமான வரி செலுத்திய வட்டி, அப்ப காசாக செலுத்திய வட்டி மகன் செலுத்திய வட்டி 20,000 செலுத்திய வட்டி 20,000 ரூபாய். அதே போன்று செலுத்திய வருமான வரி வந்து 75,000. செலுத்திய வருமான வரி 75,000. இவரது செலுத்திய மொத்த இடைக்கால பங்கு லாபம், இந்த நிதியாண்டு காலத்துல செலுத்திய இடைக்கால பங்கு லாபம். அப்ப பங்கு லாபம் செலுத்துவோமாக இருந்தால் நிதியிட்ட நடவடிக்கை, நாங்க பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டிக் கொள்றோம். அந்த பங்குகளுக்காக நாங்கள் பங்கு லாபம் செலுத்துவோமாக இருந்தால் அந்த செலுத்தப்படுகின்ற பங்கு லாபமானது நிதியிட்ட நடவடிக்கை. செலுத்தப்படுகிற பங்கு லாபம், செலுத்திய பங்கு லாபம் 60,000 ரூபாய் காசு வெளிப்பாடு. செலுத்திய பங்கு லாபம் 60,000 ரூபாய் காசு வெளிப்பாடு. தொடர்ச்சியாக இவ்வருடத்தில் கம்பெனியானது 30,000 சாதாரண பங்குகளை ஒவ்வொன்றும் ரூபாய் 20 வழங்கியது. பாருங்க, பங்கு வழங்கல் நாங்க 30,000 பங்குகளை என்ன செய்யறோம்டா, 30,000 பங்குகளை 20 ரூபாய் படி வழங்கும். சோ 6 லட்சம் ரூபாய்க்கு பங்கு வழங்கல் செயற்பாடு செய்யும். அப்ப இப்பங்கு வழங்கலானது 2 லட்சம் ஒதுக்கங்களை மூலதனமாக்கப்பட்டவை உள்ளடக்கிது. இதுக்குள்ள வந்து நினைஞ்சிக்காங்க, ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டிருக்கு 2 லட்சம். அப்ப 6 லட்சம் ரூபாய்க்கு பங்கு நாங்கள் வழங்கியிருக்கோம் என்று சொன்னால் அந்த 6 லட்சம் ரூபாய் பங்குல 2 லட்சம் ரூபாய் ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டு, அப்ப மிச்சமாக இருக்கக்கூடிய 4 லட்சம், உங்களுக்கு தெரியும் பங்கு வழங்கல் செயற்பாடு 3 முறைகளூடாக இடம்பெறக்கூடியது. ஒன்று பொது பங்கு வழங்கல், இரண்டாவது உரிமை பங்கு வழங்கல், மூன்றாவது ஒதுக்கங்களை மூலதனமாக்க. இதுல வந்து பாருங்க மகன், உரிமை பங்கு வழங்கலும் பொது பங்கு வழங்கலின் ஊடாக காசு உட்பாய்ச்சலிடம், ஒதுக்கங்களை மூலதனமாக்கலின் ஊடாக காசு உட்பாய்ச்சல் இடம் பெறாது. ஆகவே இதுல ஒதுக்கங்களை மூலதனமாக்கப்பட்ட 2 லட்சம். அப்ப மிச்சமா இருக்கக்கூடிய 4 லட்சமும் அது உரிமை பங்கு வழங்கல் அல்லது பொது பங்கு வழங்கல் எதுவாக இருந்தாலும் காசு உட்பாய்ச்சல் இடம் இருந்தாலும் கேளிய வாசிப்பம் வழங்கி மிகுதி பங்குகளுக்கான கிடைக்க வேண்டிய காசானது இவ்வருடத்தில் கிடைக்க பெற்றது. பாருங்க, இப்பங்கு வழங்கலான 2 லட்சம் ஒதுக்கங்கள் மூலதனமாக்கப்பட்டவை உள்ளடக்கியுள்ளது. வழங்கிய மிகுதி பங்குகளுக்காக கிடைக்க வேண்டிய காசானது இவ்விடத்தில்
பெறப்பட்டுள்ளது. அப்ப மிகுதி பங்கு வளங்களுக்கான 4 லட்சம் பாருங்க, பங்கு வளங்களால 4 லட்சம் ரூபாய் காசு உட்பாய்ச்சல் இடம்பெறுகின்றது. தொடர்ச்சியாக கம்பெனியானது நீண்ட கால கடனில் பகுதி கொடுப்பனவாக 2,20,000 இவ்வருடத்தில் செலுத்தியுள்ளது. அப்ப 2,20,000 நீண்ட கால கடன்ல செலுத்தப்படும் என்றால் நிதியீட்ட நடவடிக்கை நீண்ட கால கடன் செலுத்திருக்காங்க. 2,20,000 காசு வெளிப்பாய்ச்சல் நிதியீட்ட நடவடிக்கை மூலமா. தொடர்ச்சியாக 1/4/2018 கம்பெனியானது புதிய மோட்டார் வாகனம் ஒன்றை காசுக்கு கொள்வனவு செய்ததுடன் அதே தினத்தில் காரியாலய உபகரணம் ஒன்று ரூபாய் 80,000 லாபத்துடன் 2,50,000 காசுக்கு விற்பனை செய்தது. அப்ப காரியாலய உபகரண விற்பனையால வந்த காசு 2,50,000. அப்ப இந்த 2,50,000 நிறுவனத்துக்குள்ள காசு உட்பாய்ச்சப்படும் என்றால் அப்ப காரியாலய உபகரணம் ஆதனம் பொறிமற்ற உபகரணம். இந்த ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் கொள்வனவுகள் விற்பனை மூலம் வரக்கூடிய காசு உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சல்கள் ஒரு முதலீட்டு நடவடிக்கை. அப்ப காரியாலய உபகரணங்களை விற்பனை மூலமாக எங்களுக்கு காசு வரும் என்று சொன்னால் முதலீட்டு நடவடிக்கையாக 2,50,000 காசு உட்பாய்ச்சல். இந்த காரியாலய உபகரணங்கள் 2,50,000 ஒரு ஏட்டு பெறுமதி. அப்ப ஏட்டு பெறுமதியை கண்டுபிடிப்போம். விற்பனை செஞ்சிருக்கோம் 2,50,000 ரூபாவுக்கு. அவ பாருங்க, உங்களுக்கு தெரிய வேணும், ஒரு சொத்தை நாங்க அகற்றுகின்ற நேரம், ஆதனம் பொறிமற்ற உபகரணங்களை அகற்றுகின்ற நேரம் அந்த சொத்தினுடைய முன்கொண்டு செல்கின்ற ஏட்டு பெறுமதிக்கு, அப்ப முன்கொண்டு செல்கின்ற பெறுமதி என்றாம சொத்தினுடைய கிரயத்திலிருந்து திரண்டதை கழிச்சு வரக்கூடியது முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதி. அந்த முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதிக்கு அகற்றுவமாக இருந்தால் அங்கு லாபமும் இல்லை, நட்டமும். அதே போன்று அந்த முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதியோட குறைவான பெறுமதிக்கு நாங்கள் அகற்றுவமாக இருந்தால் அங்கு நட்டம். முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதியோட கூடிய அளவுக்கு விற்பனை செஞ்சால் அங்கு லாபம். அப்ப பாருங்க, 2,50,000 விற்பனை செய்திருக்கிறோம். சோ அந்த இடத்துல எங்களுக்கு 80,000 ரூபாய் லாபம் வந்திருக்குன்னு சொன்னால் முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதியோட கூடிய பெறுமதி விற்பனை செய்யும். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு பாருங்க 80,000 லாபம் என்றா அவர்கள் ஏட்டு பெறுமதியை கணக்கி பாருங்க, 1,70,000 ரூபாய் ஏட்டு பெறும். 1,70,000 ரூபாய் ஏட்டு பெறும். அப்ப 1,70,000 ஏட்டு அதாவது முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதி 1,70,000 முன்கொண்டு செல்லக்கூடிய பெறுமதியானது 80,000 லாபம் வைத்து என்ன செய்யப்பட்டிருக்கு, விற்பனை செய்யப்பட்டது. அப்ப 80,000 லாபம் வைத்தால் 2,50,000 ரூபாய் காசுக்கு விற்பனை செய்யப்படும். இந்த இடத்துல மோட்டார் ஒன்று கொள்வனவு செய்யப்படுது. மோட்டார் கொள்வனவு காசுக்கு கொள்வனவு செய்யப்படுகிறதா? அப்ப ஆதனம் பொறி உபகரணங்கள் விற்பனை மூலம் கிடைக்கிற காசும் சரி, ஆதனம் பொறி உபகரணங்கள் கொள்வனவுக்காக செலுத்தப்படுற காசும் சரி, அது முதலீட்டு நடவடிக்கை சொல்லியாச்சு. அப்ப மோட்டார் வாகனம் ஒன்று காசுக்கு கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. அந்த காசுக்கு கொள்வனவு செய்யப்படுற மோட்டார் வாகனத்துல பெருமையை தெரியா. தொடர்ச்சியாக இக்கொடுக்கல் வாங்கல்கள் பெருமான தேய்வு ஆகியவற்றின் தேறிய விளைவின் காரணமாக ஆதனம் பொறிமற்ற உபகரணங்கள் கொண்டு செல் மீதியானது இவ்வருடத்தில் 2,05,000 அதிகரிக்கப்படுது. இப்ப பாருங்க, ஆதனம் பொறிமற்ற உபகரணம் கொண்டு செல் மீதி என்று பார்க்கிற நேரம் 2,05,000 ரூபாய் அதிகரிக்குது. அப்ப ஆரம்பத்தில் இருந்த பெறுமதியை விட இப்ப 2,05,000 ரூபாய் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு ஆரம்பத்துல 2 லட்சம் இருந்தால் இப்ப 2,05,000 அதிகரிக்கப்பட்டது. எவ்வளவு வந்திருப்பாரு, 4,05,000. அப்ப நான் ஆரம்பத்துல இல்லைன்னு சொல்லி எடுத்து அதிகரிப்பு 2,05,000. இப்ப முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதி என்கிற காரணத்தினால முன்கொண்டு செல்கின்ற பெறுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்பதனால எங்கள்ட முன்கொண்டு செல்லுகின்ற பெறுமதி 1,70,000 ரூபாய் அகற்றப்பட்டது. அப்ப அகற்றப்பட்டதன் காரணமாக முன்கொண்டு செல்கின்ற பெறுமதி என்ன செஞ்சிருப்பாரு, குறைஞ்சிருப்பாரு. 1,70,000 அகற்றப்பட்ட முன்கொண்டு செல்லப்படுற பெறுமதி அகற்றப்படுகிறது 1,70,000. இதை விட நிதியாண்டு காலத்துக்குள்ள நாங்க இந்த சொத்துக்களை தேய்வு செய்கின்ற நேரம் சொத்துக்களை முன்கொண்டு செல்கின்ற பெறுமதி என்ன செய்வார் என்று சொன்னால் குறைவடையும். ஆகவே 35,000 ரூபாய் தேய்வு.
அப்ப தேய்வு நிதியாண்டு காலத்துக்குள்ள 35,000 ரூபாய் தேய்வு ஏற்படும். இதை உன செம்மையாக்களோட முடிஞ்சு பிள்ளை. அடுத்த கட்டமா நான் எதுக்கு வரணும் என்றால் ஆரம்பத்துல காணப்படுற தகவல். இப்ப ஆரம்பத்துல வியாபார வருமதியாளர்கள் 1,80,000 இருக்காரு. ஆரம்பத்துல வியாபார வருமதியாளர்கள் 1,80,000 இருக்காரு. இறுதியில 2,50,000. இறுதியில 2,50,000. அதே போல வியாபார செல்மதியாளர் ஆரம்பத்துல 1,40,000, இறுதியில 1,10,000 இருக்கு வியாபார செல்மதி. அதே போன்று செயற்பாட்டு செலவுகள் சென்மதி ஆரம்பத்துல இல்ல, இறுதியில 15,000 சென்மதி. அப்ப நிதியாண்டு காலத்துல செயற்பாட்டு செலவு எவ்வளவு வருகிறது? வருமான கூட்டுல காட்டப்பட்ட செயற்பாட்டு செலவு 60,000. அதுல 15,000 செலுத்தலன்னா எவ்வளவு காசாக செலுத்தப்பட்டிருக்குது? 45,000 செயற்பாட்டு செலவாக எங்களை விட்டு காசு வெளியே போயிருக்குது. 45,000 ரூபாய் காசு வெளியே போயிருக்குது. 15,000 செலுத்தப்பட்ட அட்டுறு செலவும் ரெண்டும் சேர்த்த பெறுமதி 60,000 செயற்பாட்டு செலவாக காட்டி. அதே நேரம் நிதியாண்டின் ஆரம்பத்துல காசும் காசுக்கு சமனானது. நிதியாண்டின் ஆரம்பத்துல காசும் காசுக்கு சமனானவை 1,20,000. ஆகவே நிதியாண்டு காலத்துல அந்த காசும் காசுக்கு சமனானவற்றிலையும் அதிகரிப்பா குறைவான்றதை பார்ப்போம். இப்ப நாங்க எங்களோட செம்மையாக்கள் எல்லாம் முடிச்சு. இப்ப செம்மையாக்கள் எல்லாம் முடிஞ்சால் ஆதரவு பொருள் உபகரணங்கள்ல இவ்வளவு குறைவும் வந்திருக்குது, எந்த விதமான அதிகரிப்பும் வரல என்றால் ஆக இவ்வளவும் என்னவா இருக்கும் சொன்னால் உங்களுடைய மோட்டார் வாகன கொள்வனவாக இருக்கும். அப்ப மோட்டார் வாகன கொள்வனவு கூட்டி பாத்தீங்கன்னா 4,10,000 மோட்டார் வாகன கொள்வனவுக்காக வேண்டி காசு வெளிப்பாட்டு. மோட்டார் வாகன கொள்வனவுக்காக வேண்டி காசு வெளிப்பாட்டு. அதே போல வியாபார வருமதியாளர் கணக்கு சமப்படுத்துங்க. 1,380 1,380 கழிச்சிங்கன்றால் 1,100 உங்களுக்கு வியாபார வருமதியாளர் பெற்ற காசு. வியாபார வருமானம் பெற்ற காசு 1,100 காசு உட்பாட்டு. அதே போல வியாபார சென்மதியாளர் பாருங்க. வியாபார சென்மதியாளர் பாத்தீங்கன்னா 690. ஆகவே 580 காசு கொடுத்திருக்கிறோம். சென்மதியாளர் செலுத்திய காசு 580 எங்களை விட்டு காசு வெளிப்பாற்றப்பட்டது. 580 எங்களை விட்டு காசு வெளிப்பாற்றப்பட்டது. அதுல செயற்பாட்டு செலவு சரி, முதலீட்டு நடவடிக்கை சரி. ரைட். இப்ப கவனித்துக் கொள்ளுங்க. செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் உருவான காசு இதுல வார பிளஸ் மைனஸ். இதுல வாரது பிளஸ் மைனஸ் என்ன பாருங்க. 1,100 இருந்து 45 மைனஸ் 580 மைனஸ் கழிச்சு எவ்வளவு வருது? 1,100 இருந்து 45 கழிங்கோ. அதே நேரம் 580 கழிஞ்சோ எவ்வளவு வருது? சாரி சொல்லுங்க. 480. 75. 475. ஆமா சார். 470 செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் உருவான காசு 475. அப்ப 475 செலுத்திய வட்டி 20, செலுத்திய வரி 75 கழித்தீங்கன்னு சொன்னால் 380 செயற்பாட்டு நடவடிக்கை மூலம் உருவான தேறிய காசு பாட்டு. அப்ப இது பிளஸ்ல வருமாக இருந்தால் உருவான தேறிய காசு பாட்டு. ரைட். இப்ப முதலீட்டு நடவடிக்கையில பாருங்க. பிளஸ் பண்ணப்படுது 250, மைனஸ் பண்ணப்படுது 410. அப்படின்னு சொன்னால் நீங்க விட 410 250 கழித்தீங்கன்னா 160 மைனஸ். 160 மைனஸ். மைனஸ் பண்றது கூட இருக்குத்தானே. ஆகவே முதலீட்டு நடவடிக்கை பயன்படுத்திய தேறிய காசு பாட்டு. பிளஸ்ல இருந்தால் உருவான, மைனஸ்ல இருந்தால் பயன்படுத்திய தேறிய காசு பாட்டு. அதே நேரம் நிதி நடவடிக்கையை பாருங்க. 400 இருந்து கழிஞ்சோ 280 கழிஞ்சோ கழித்தீங்கன்னா எவ்வளவு? 120. ஆகவே நிதியீட்டல் நடவடிக்கை மூலம் உருவான தேறிய காசு பாய்ச்சல் 120.
எஸ் 120. இப்ப 380 மைனஸ் 160 பிளஸ் 120. அப்ப வருடத்தில் நிதியாண்டு காலத்தில் காசும் காசுக்கு சமனானவற்றில் ஏற்பட்ட அதிகரிப்பு, காசும் காசுக்கு சமனானவற்றிலும் ஏற்பட்ட அதிகரிப்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் நிதியாண்டு காலத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பாக ரைட், இதை கூட்டி கழிச்சு எடுத்துட்டீங்கன்னா 340. சோ இது வேணும் கூட்டுங்க 480. நிதியாண்டின் இறுதியில் காசும் காசுக்கு சமனானவை என்று சொல்லி வர போறாரு. 480 இறுதியில வரக்கூடியதா இருக்கு.